இன்னைக்கு 5/5 போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ, இன்னைக்கு நீங்க நினைக்கிற எல்லா விஷயமும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா முடிய போகுது. இதில நெறைய சீக்ரெட் இருக்கு. இந்த வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க. யூனிவர்ஸ் என்ன கைட் பண்றாங்க. இந்த 5/5 போர்ட்டல் நான் சொல்லக்கூடிய சீக்ரெட்டான மேனிஃபெஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ டேரோ உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாங்க, எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத டேரோலையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க கைட் பண்ணுறதுல இருந்து தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம். மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சீக்ரெட் மெத்தடையும் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இது நான் நிறையவே செய்கிற ஒரு விஷயம். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு விஷயம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப அகெயின் மெஜிஷியன் கார்டு தான் வருது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஓகேங்களா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் சக்ஸஸாக போகிறதுக்கு முதல் ஸ்டெப்பை இன்றைக்கி நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. அது பணம் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ், கெரியர், அதுக்கப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும். இந்த வீடியோ எல்லாருக்குமே காமனான வீடியோ தான். மேனிஃபெஸ்ட் பண்ணுற டெக்னிக் எல்லாத்தையுமே வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். வீடியோவை லைக் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கரெக்டாக பாருங்கள். இன்றைக்கி வந்து 5/5 போர்ட்டல் அது சம்மந்தமாக தான் நம்ம வீடியோவே பார்க்குறோம். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறதுக்கு என்னெல்லாம் அவங்க வந்து ஐடியா உங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி. உங்களுக்கு ஃபஸ்ட்டே பாருங்களேன், ஜட்ஜ்மெண்ட் கார்டு தான் வந்திருக்கு. யூனிவர்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பண்ணால் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்க போகுது. ஓகேங்களா? பண்ணலாமா வேணாமா? நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக ஒரு வாழ்க்கையை யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் பாசத்துக்காக இதுவரையும் ஏங்கியிருக்கலாம், கஷ்டப்பட்டுருக்கலாம். நிறைய பேர் வந்து உங்களை அவாய்ட் பண்ணதுக்கப்புறமும் அவங்கக்கிட்டேயே போயிட்டு பாசத்தை வந்து எதிர்பார்த்துருக்கலாம். நீங்கள் நம்ம கொடுத்த பாசம்லாம் ரிட்டன் நமக்கு வருமா அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போய் திடீர்னு ஒரு டைம் வந்து சைலண்ட் ஆயிருப்பீங்க. வேண்டாம், எதுவுமே வேணான்ற மாதிரி எமோஷ்னல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. யாருக்கிட்டேயும் எதுவும் ஷேர் பண்ணிருக்க மாட்டீங்க. ஓப்பனாக வந்து நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. ப்ராப்ளமாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, நீங்கள் நிறைய அன்பை வந்து கொடுத்துருக்கீங்க. கொடுத்து கொடுத்து ஏமாந்துட்டீங்க. ஸோ அந்த அன்பெல்லாம் திரும்ப ரிப்பீட்டில் நமக்கு வருமான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்டையுமே வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. எங்கே நீங்கள் ஏமாறுந்தீங்களோ அவங்கக்கிட்ட நிறையா டைம் நிறையா ஃபோன் கால் பண்ணுறது, நிறையா மெசேஜ் பண்ணுறது, நிறையா அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அவங்கக்கிட்ட இருந்து அந்த உண்மையான அன்பு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ இதனாலேயே நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிருப்பீங்க. ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க பாருங்கள், நியூ லைஃப் வந்து உங்களுக்கு இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. எதை நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, எதை நினச்சி நீங்கள் வந்து கவலையில் இருந்தீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஒரு லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. சூப்பராக உங்கள் லைஃப் கொண்டு போக போகுது. மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் தயாராக இருங்க. உங்களோட லைஃப்பை பேலன்ஸாக போகும். இதுவரையும் எப்படி வேணாலும் உங்கள் லைஃப் இருந்திருக்கலாம். கொடுத்த பணம் திரும்ப வந்திருக்காது, கொடுத்த அன்பு திரும்ப வந்திருக்காது. நிறைய கஷ்டங்களை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அன்பை கொடுத்து 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 அங்கே ஏமாந்தீங்க இல்லையா? திரும்ப அகெயின் அவங்கக்கிட்ட அதே அன்போடு போகும்போது, பேசும்போது அவங்க அந்த அன்பை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த வலியும் வேதனையும் தான் நீங்கள் யோசிக்கிறதுக்கே காரணம். பாருங்கள், யோசனையிலே தான் இருக்கீங்க. கொடுத்த அன்பு கிடைக்குமா? கொடுத்த பணம் வருமா? நம்ம கொடுத்த ஒரு விஷயம் நமக்கு திரும்ப வருமா? சேவிங்ஸ் பண்ணுறோம், இது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்? ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா? அப்படி தான் மைண்ட் தாட் போகுதே தவிர, இப்போது வந்து ரியாலிட்டிக்குள்ளே நீங்கள் வரவே மாட்டீங்க. இன்றைக்கின்ற லைஃப்பை நீங்கள் வாழ்கிறதே கிடையாது. ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, புதுசாக உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. இதுவரையும் நடந்ததெல்லாம் நடந்துட்டு போகுது, முடிஞ்சது முடியட்டும். இதுக்கு மேலே புதுசாக ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குது. அதை நோக்கி நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்றது தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து மனசு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேர் வந்து ரியாலிட்டியை வந்து உணர்ந்திருப்பீங்க. எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து வராது. இதுதான் ரியாலிட்டி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ மனசளவில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. யூனிவர்ஸ் நம்பக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்கலாம். இன்னொன்று 555 இன்றைக்கி 555 போர்ட்டல் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ 555 பார்க்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. 111, 222 இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்க்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. இதெல்லாம் வந்து சைன், யூனிவர்ஸோட சைன்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். ஆக்சுவலாக இது எல்லா நம்பர்ஸுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நம்மளோட சேனல்ஸில். நீங்களும் இது எல்லாமே பார்ப்பீங்க. ஏன்னா இது ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங் இருக்க சேனல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஏஞ்சல் மட்டும் பார்த்தீங்கன்னா
உங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. பட் நம்ம யாருமே ஏஞ்சல வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதில்ல. நீங்க ஏஞ்சல் ப்ரேயர் பண்றீங்க. ஏஞ்சல வந்து மனசார நெனச்சு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறீங்கன்னா, அவங்க உடனே ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு துணையா வந்து நிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, புதுசா ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அதுதான் யுனிவர்ஸ் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. மிஸ் பண்ணாம வீடியோ எடிட் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஏன்னா, ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, மிஸ் பண்ணிடாதீங்க. லைக் குடுக்காதீங்க. லைக் குடுங்க. மேஜிக் அப்படின்றத கமெண்ட்ல குடுங்க. உங்களோட லைஃப் மேஜிக் மாதிரி மாறட்டும். சடன் சேஞ்சஸ் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு நீங்க அப்செட்டா இருக்கிற விஷயத்த விட்டு வெளில வாங்க. அது என்ன வேணாலும் இருக்கட்டுமே! அன்பு குடுத்த இடத்துல கிடைக்கல, பணம் குடுத்த இடத்துல கிடைக்கல, போன இடத்துல வேலை கிடைக்கல, எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் 5 மணிக்கு நீங்க ரெடியா இருங்க. 5/5 போர்ட்டல் இன்னைக்கு 5ஆம் தேதி. ஸோ போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஃபுல்ஃபில் ஆகப்போகுது உங்க லைஃப். யூனிவர்ஸ் பாருங்க ஏஞ்சல்ஸ்ல பார்த்தீங்களா? உங்களுக்கு எல்லா கார்டுமே சூப்பரான கார்டர்ஸ் தான் வருது. சேஞ்ச் பண்றது மாதிரி தான். உங்க லைஃப் சேஞ்ச் ஆகுற மாரி தான். சடன் சேஞ்சஸ் உங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன்னா எல்லா கார்டுமே சில கார்ட்லாம் பாருங்களேன், மேஜர் ஆர்கானா தான் வருது. உங்க லைஃப் இதுவரையும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நெறைய ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், தூங்காம இருந்திருக்கலாம், நீங்க சாப்பிடாம கஷ்டப்பட்டுருக்கலாம், அழுதுருக்கலாம், புரண்டுருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பட் இதுக்கு மேல உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுது. நீங்களே பாருங்க, டவர் கார்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு யுனிவர்ஸ் குடுக்குற ஒரு கிஃப்ட் தான். மெசேஜ் இது. இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்கன்னா, உண்மையிலே ரொம்ப ரொம்ப லக்கிங்க. ஏன்னா, இன்னைக்கு நெறையவே பிளெஸ்ஸிங் யுனிவர்ஸ்ட்டேருந்து உங்களுக்கு கிடைக்குது. உங்களோட லைஃபு இதுவரையும் ஏன் தான் வாழ்ந்தோமோ, எதுக்கு தான் நம்ம வாழ்றோம்னு தெரியல. தனிமையிலே கஷ்டப்படுறோம். எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, சடனா சேஞ்ச் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கூட தெரியாது. பட் சடனா சேஞ்ச் ஆகும். இதுவரையும் நீங்க பார்க்காத குரோத்த நீங்க வந்து பார்ப்பீங்க. பிஸ்னஸ்ல, அதே மாதிரி கரியர்ல, ஒர்க் பண்ற இடத்துல, உங்களுக்கு வந்து இதுவரையும் வந்து யாருமே உங்கள வந்து ஒரு விஷயமா கூட நெனச்சிருக்க மாட்டாங்க. பட் இதுக்கு மேல சடன் சேஞ்சஸா பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல்ல நீங்க போறத உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா, இந்த 2 கார்டுமே சூப்பரான கார்டு. தி வேர்ல்டு பார்த்தீங்களா? கம்ப்ளீட். எல்லாமே என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்ல. அப்படின்ற ஒரு மீனிங் தான் இந்த கார்டுக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்க போறாங்க. நியூ பர்த். நீங்க இதுவரையும் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், மனவேதனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வாங்க. வெளியில வரதுக்கு தான் இந்த கார்டு எல்லாமே வந்திருக்கு. எங்கேயும் பாசத்த தேடாதீங்க, ஏங்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. யாரையும் நம்பி நம்பி திரும்ப திரும்ப பாசத்த குடுத்து அகைன் அதுக்குள்ள போய் மாட்டாதீங்க. வெளியில வாங்க. யுனிவர்ஸ நம்புங்க. யுனிவர்ஸ் மட்டும் தான். யுனிவர்ஸ் நீங்க கும்பிடுற கடவுள் யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த வீடியோ உங்கள்ட்ட வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னாவே, கண்டிப்பா அதில ஒரு ரீசன் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்காது. ஏன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்குன்னா, உங்க லைஃப்ப மாத்தப் போகுது. ஏதோ ஒரு விஷயம். ஸோ அனிமல்ஸ் பெட்ஸ் அனிமல்ஸ் உங்க வீட்ல இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப புடிச்ச பெட்ஸ் இருக்கலாம். திடீர்னு போயிட்டே இருப்பீங்க. பேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அந்த பேர்ட்ஸ். அந்த மாரிலாம் சிக்னல் வந்து வரும். ஸோ சடனா தான் இந்த சேஞ்சஸ் நடக்கும். உங்களுக்கே தெரியாது. கண்டிப்பா. இதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும் பாருங்க. அது கூட சடனா நடந்திருக்கும். நல்லா லைஃப் வந்து போயிட்டுருக்கும். டக்குனு உங்க லைஃபே புரட்டி போட்ட மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும். இப்பயும் அகெயின் வந்து ஏஞ்சல்ஸு, யுனிவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த லைஃப் அப்படி தான் குடுக்க போறாங்க. யாருக்கிட்டயும் போய் சண்டை போடாதீங்க. எதுக்காகவும் ஏங்காதீங்க. கஷ்டப்படாதீங்க. இன்னும் நீங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்களா? பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கணும். நான் உனக்கு உனக்கு நல்லா கேர் பண்ணல. நீ என்ன கேர் பண்ணல. நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத ரிப்பீட்டடா அவங்கள்ட்டயே கேட்டுட்ருக்கீங்களா? ஸோ, கேட்டு சண்டை பிடிக்கிறதுல அவங்கள்ட்ட பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா, அவங்க கிட்ட கிடைக்காது. அதனால அவங்கள விட்டுட்டு யுனிவர்ஸ சரணடைய சொல்றாங்க. யுனிவர்ஸ மட்டும் நம்ப சொல்றாங்க. யுனிவர்ஸ்ட்டால மட்டும் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே குடுக்க முடியும். ஓகேங்களா? யுனிவர்ஸ், நீங்க கும்பிடுற கடவுள். இவங்க 2 பேரால தான் நீங்க நெனச்ச விஷயத்த குடுக்க முடியும். இதுவரையும் நீங்க என்ன வேணாலும் பிரச்சனைய ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நீங்க சொல்றத யாருமே காது குடுத்து கூட கேட்டுருக்க மாட்டாங்க. தூங்காம நீங்க கஷ்டப்பட்டுருக்கலாம், அழுதுட்டு இருந்திருக்கலாம், சரியா நீங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம். பட் இதுக்கு மேல உங்க லைஃப் புரட்டி போட்ட மாரி சடனா சேஞ்ச் ஆகும். அது எப்படி ஆகுதுன்னே தெரியாது. சடனா சேஞ்ச் ஆகும் நிச்சயமா. 555 நீங்க பார்க்குறீங்களா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. 111 பார்க்குறீங்களா? கமெண்ட்ல 111 குடுங்க. 555, 111, 222 இதெல்லாம் கமெண்ட்ல குடுங்க. உங்க லைஃப் சேஞ்ச் ஆகுறத நீங்களே பாருங்க. 555 இன்னைக்கு 55 போர்ட்டல். ஸோ 555 நீங்க பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப லக்கி. ஆக்சுவலா நம்ம வீடியோவே நான் அந்த மாதிரி தான் வந்து குடுத்துருப்பேன். 555ல வீடியோ லென்த்தா ரொம்ப போகுன்றதால தான்
25 நிமிஷம் 55 செகண்ட்ஸ் அப்படி கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேயும் நீங்கள் 5 பார்ப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே சேஞ்சஸ் வரணும்னு தான் நானும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு கேட்டு கொடுத்துட்ருக்கேன். ஏன் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் எல்லாரும். அதுக்காக மட்டும்தான். ஆக்சுவலா இன்னைக்கு 5 போர்ட்டல் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது சக்ஸஸ் ஆகும்னு யுனிவர்ஸ் குடுத்துட்டாங்க. ஏஞ்சல் என்ன குடுக்குறாங்க? என்னெல்லாம் கார்டு உங்களுக்கு குடுக்குறாங்க, கைட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாரும் ஏஞ்சல நெனச்சுக்கோங்க மனசார. பார்த்தீங்களா? இன்னும் இந்த டிப்ரஷனுக்குள்ள இருக்கீங்களா? பிரச்சனையவே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஓ வாவ்! சூப்பர், சூப்பருங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்க அதுலேருந்து வெளியில வாங்க. எவ்வளோ டிப்ரஷனா இருந்தாலும் அதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில வந்துருங்க. ஏன் அப்டின்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து குரோத் பார்க்க போறீங்க. பாருங்க யுனிவர்ஸ் ஏஸ் ஆஃப் கப் வந்திருக்கா? நீங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்தீங்கன்னா, பிரச்சனை மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். யுனிவர்ஸ் குடுக்கறது உங்க கண்ணுக்கே தெரியாது. ஆனா யுனிவர்ஸ் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலயும் பார்க்குறேன் யுனிவர்ஸ் குடுக்குறாங்க. பட் ரிசீவிங் மோட்ல நம்ம தான் இருக்கிறது இல்ல. ஏன் அப்டின்னா, நம்ம நடந்த பிரச்சனைய அகைன் அகைன் யோசிப்போம். இது சில பேருக்கு நான் சொல்றேன். சில பேருக்கு வந்து பணத்தால பிரச்சனை வந்திருக்கலாம். உங்களோட பார்ட்னர்ஷிப்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம். ஒர்க்குல, பிஸ்னஸ்ல வந்து நீங்க பார்ட்னரா இருந்திருக்கீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்டின்னா, பணத்தால உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம். இன்னொன்னு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் அப்படிதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பணத்தால ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். குடுத்த இடத்துல சரியா வரல. நான் சொன்னா அப்பவே நீங்க குடுக்க வேணான்னு சொன்னேன். நீங்க குடுத்தீங்கல்ல அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். இல்ல லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அதுவும் பணத்தால ஏதோ சம் ப்ராப்ளம் சில பேருக்கு மட்டும் அப்படி வந்திருக்கும். ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும். ஸோ ஃபினான்ஷியலாக நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். அடுத்தடுத்த ஸ்டெப்பை பார்க்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். அது உங்கள் பர்சன் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால கூட ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கலாம். பட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்குற மைண்ட் செட்டில் இல்ல. எவ்வளோ நீங்கள் சொன்னாலும், என்னதான் நியாயத்தை எடுத்து சொன்னாலும், அகைன் உங்கள் பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. உன்னால தான் பிரச்சனை, உன்னால தான் நான் இப்படி இருக்கேன், நீ தான் காரணன்ற மாரி உங்கள தான் வந்து சொல்லுவாங்களே தவிர, அவங்க அந்த பிரச்சனைய வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்கிறது வேஸ்ட்டுன்றது தான் யுனிவர்ஸ் ஸ்ட்ராங்கா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதுலேருந்து நீங்க தான் வெளியில வரணும். யாரையும் யாராலயும் மாத்தலாம் முடியாதுங்க. நம்மள நம்ம தான் மாத்திக்கணும். நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ யுனிவர்ஸ் உங்களுக்கு அழகா குடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்த குரோத் இருக்கு. ஃபினான்ஷியலா நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா, நிச்சயமா அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. அதே மாதிரி லவ் பண்ணிட்டுருக்கீங்க, மேரேஜ்க்கு வந்து பேச மாட்றாங்கன்னா, கண்டிப்பா உங்க லவ் லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். மேரேஜை நோக்கி போகும். இதில மேரேஜில ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, சீக்கிரமா அது சரியாயிடும். உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட லைஃப்புமே பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த குரோத்த பார்த்து தான் போகும். நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்கு. அன்பு கொடுக்காதவங்க எல்லாம் திடீர்னு வந்து உங்கள்ட்ட அன்பு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படி நடந்திருக்குன்னே தெரியாது. இவ்வளோ நாள் வந்து முறைச்சிட்டு இருந்திருப்பாங்க. முகத்த பார்த்தா கூட பார்க்க பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் பேசுனீங்கன்னா, பேச பிடிக்கல, தள்ளிப்போன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தவங்க, சடன் சேஞ்ச் ஆயிட்டு, அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்களே அன்பா பேசுவாங்க. திடீர்னு வந்து உங்களுக்கு ஏதாவது ஃப்ளவர் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நீங்க தான் இதிலேருந்து வெளியில வரணும். உங்களுக்கு அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லா உங்க லைஃப்ப கொண்டு போகணும்னா, அதுக்குள்ள இருந்து ஃபஸ்ட்டு நீங்க வெளியில வாங்க. டிப்ரஷன பத்தி யோசிக்கக்கூடாது. பிரச்சனைய பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, யுனிவர்ஸ் குடுக்குற விஷயத்தெல்லாம் எப்ப தான் நீங்க யோசிப்பீங்க? நெறைய விஷயத்த உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். இப்ப நீங்க இந்த லைஃப் எனக்கு இப்படி இருக்கணும், இவ்வளோ அழகான லைஃப் எனக்கு இருக்கணும் அப்படின்னா உங்களால முடியும். கண்டிப்பா முடியும். அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க வந்து இந்த பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. பிரச்சனைய விட்டு வெளியில வந்து யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு வந்து சீக்ரெட் சொன்னேன்ல, சீக்ரெட் எல்லாத்தையும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போறேன். கவனமா பாருங்க. பச்சை கற்பூரம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில. பச்சை கற்பூரத்த கொஞ்சமா எடுத்து இந்த மாரி கையில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகே? டெக்னிக் எல்லாமே இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. இது நான் எப்பவும் பண்ற ஒரு விஷயம். 2 கையிலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட விருப்பம், நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் டக்குனு மேஜிக் மாதிரி நடக்கும். மேஜிக் அப்படின்றத கமெண்ட்ல கொடுங்க. உண்மையாலே மேஜிக் மாதிரி நடக்கும். அது எப்படி நடக்குதுன்னே நமக்கே தெரியாது. சடனா நடக்கும். இது செய்யும்போது சந்தேகப்படாதீங்க. தயவுசெய்து நம்பி, யுனிவர்ஸ நம்பி மனசார செய்யுங்க. உடனே ரிசல்ட் வந்து நீங்க பார்க்க முடியும். A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட்லேயும் பச்சை கற்பூரத்த நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மனசார உங்கள் தெய்வத்தை நினச்சி, யுனிவர்ஸை நினச்சி, உங்களுக்கு என்ன ஆசை, எது நிறைவேறணுமோ, பணம் பிரச்சனைனா பணம், இல்லை ரிலேஷன்ஷிப் பிரச்சனை ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனை நடந்துட்ட மாதிரி எழுதுங்க. எப்படி அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து ஒரு 5,00,000 வேணும்னு வச்சுக்கோங்க.
5ஆம் தேதி 5 மணிக்கு 5,00,000 என் கையில் இருக்கிறது அப்படின்னு எழுதுங்க. ஓகேவா? இப்போ நான் 5 போட்டேன்றதால அதை வந்து சென்டென்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து எழுதணும்னு இல்லை, பட் நடந்துட்ட மாதிரி எழுதுங்க. அதை 5 டைம் எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு 5 போர்ட்டல் 5 டைம் நடந்துட்ட மாதிரி எழுதணும். 5 நாள் தொடர்ந்து எழுதுங்க. 5 நாள் அதே 5 மணிக்கு திரும்ப ரிப்பீட்டடாக 5 டைம் எழுதுங்க. A4 ஷீட்டு பச்சை கற்பூரத்தை தேய்ச்சிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 டைம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கட்டும், பணம் பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி எழுதணும். எழுதிட்டு 5 டைம் எழுதணும். ரிப்பீட்டடாக அந்த விஷயத்த 5 மணிக்கு நீங்கள் திரும்ப திரும்ப அகெயின் 5 டைம் 5 நாள் பண்ணணும். கண்களை மூடி விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள். ஆல்ரெடி அந்த விஷயம் கிடைச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணி யூனிவர்ஸ்க்கு வந்து நன்றி சொல்லுங்கள். இந்த விஷயம் இப்போ கிடைச்சிடுச்சு. ஓகேவா? ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, உங்களோட பார்ட்னர் உங்கள் பக்கத்தில் இருக்க மாதிரி, நீங்கள் வெளியில் போகிற மாதிரி, டீ சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரிலாம் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதுக்கு வந்து உயிர் கொடுங்க. கரெக்டாக 5 மணிக்கு. ஓகேங்களா? 5 மணி 5 நிமிஷம் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கூடவே இந்த அஃபர்மேஷனையும் சொல்லுங்க. நான் பணத்தை ஈர்க்கிறேன். நான் காதலை ஈர்க்கிறேன். என் வாழ்க்கை முழுவதும் நல்ல மாற்றம் நடக்கிறது அப்படின்றத நீங்கள் திரும்ப 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 ரிப்பீட் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் சொல்லுங்கள். ஓகேவா? 5 டைம். இதை வந்து நீங்கள் சொல்லும் போது என்ன ஆகும்னா, இது வந்து டல்லாக வந்து சொல்லாதீங்க. நல்லா ஆக்டிவாக சொல்லுங்கள். நான் காதலை ஈர்க்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அது. ஓகேங்களா? பணத்தை ஈர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பணத்தை சொல்லுங்கள். இல்லை எனக்கு எல்லாமே ஓவராலாக கவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணி நீங்கள் சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். இந்த பேப்பரை எழுதி கரெக்டாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இதை ரிப்பீட்டடாக 5 டேஸ் வந்து செய்வீங்க இல்லையா? 5 டேஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அகெயின் இதை வந்து எரிச்சிடுங்க. எரித்து யூனிவர்ஸ் கிட்ட மொட்டை மாடியில் நின்று அந்த எரிச்ச சாம்பல் இருக்கும் இல்லைங்களா? அந்த சாம்பலை வந்து யூனிவர்ஸை பார்த்து, நிலாவை பார்த்து ஊதி விட்டுருங்க. அது யூனிவர்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு டெக்னிக்கை இந்த டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பச்சை கற்பூரத்துக்கு பவர் வந்து நான் சொல்லவே வேணாம். ஆக்சுவலாக பார்க்குற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் இல்லாமல் யூனிவர்ஸ் பாருங்கள், உங்களுக்கு நிறைய சைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணுறது க்ரோத், அடுத்தடுத்த க்ரோத்தை பார்க்கும். அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் சக்ஸஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அன்பு கிடைக்க போகுது, அடுத்தடுத்த லெவலில் க்ரோத் கிடைக்க போகுது, பிஸ்னஸ் லெவலில் டெவலப் ஆக போகிறீங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கிது. நீங்கள் அந்த ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுருக்கீங்கள்ல, ஒரு வட்டத்தை போட்டுட்டு வெளியிலே வரமாட்டேன்றீங்கள, அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வாங்க. யூனிவர்ஸ் கொடுக்குறத பாருங்கள். அதை தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணுன்ற விஷயத்த யாருக்கிட்டேயும் போய் கேட்காதீங்க, கெஞ்சாதீங்க. யூனிவர்ஸை நம்பி இந்த ஒரே ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்குது. யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க, கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அடுத்தடுத்த லெவல் போக போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருக்கலாம், ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோவில் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் நிறைய லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஏன் அப்படின்னா, உங்களை மாதிரி எத்தனையோ பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். பட் நம்ம வீடியோவில் டேரோவோட சேர்ந்து மேனிஃபெஸ்டேஷனும் கொடுக்கறதால அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க. அவங்களும் உங்களால் அடுத்த லைஃப் க்ரோத்தை வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு விதத்தில் காரணமாக இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ரிப்பீட்டில் நல்ல விதமாக உங்களுக்கு வந்து அமையும். ஓகேங்களா? நீங்கள் கேட்டுட்ருக்க கேள்விக்கு யூனிவர்ஸ் சொல்யூஷனே கொடுக்கல அப்படின்னா, இந்த விஷயத்த பண்ணி பாருங்கள். சொல்யூஷன் தன்னால் வரும். ஸோ இவ்வளோ பண்ணிட்டேன், எவ்வளவோ பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சரி ஓகே ஏதோ சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். இப்போது யூனிவர்ஸ்கிட்ட கேட்டாச்சு, ஏஞ்சல்ஸ்கிட்ட கேட்டாச்சு. இப்போ எடுக்கிற கார்டு 5 போர்ட்டலுக்கான கார்டு தான். 5 போர்ட்டல். அவங்க என்ன உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு டேரோவில் பார்க்கலாமா? இது ஆக்சுவலாக யாருமே பார்க்கறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது யாரும் பார்த்த மாதிரியும் தெரியல. நான் தான் ஏஞ்சல் யூனிவர்ஸை தாண்டி 5 நம்பர் போர்ட்டல் அவங்கள்ட்டையும் கேட்குற மெசேஜ். சூப்பருங்க! இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? பார்த்தீங்களா? ஃபுல்ஃபில்மெண்ட்.
எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. நான் சொன்ன விஷயத்த மட்டும் பண்ணிட்டு, சக்ஸஸ் பார்த்துட்டு, அடுத்து வந்து நீங்க கமெண்ட் குடுக்குறீங்க. ஓகேவா? அன்பு, குரோத்து, நீங்க கேட்ட அன்பு கிடைக்கலன்னு ஏங்குற இடத்துல அன்பு கிடைக்க போகுது. பிஸ்னஸ் லெவல்ல குரோத் பார்க்க போறீங்க. அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க. இதுவரையும் எதெல்லாம் இல்லன்னு நீங்க ஏங்கி, அழுது, கஷ்டப்பட்டு, புரண்டு, சாப்பிடாம, தூக்கம் இல்லாம எதெல்லாம் இருந்தீங்களோ, அது எல்லாமே இனி உங்க லைஃப்ப வந்து விட்டுட்டு ஓடி போயிட போகுது. அதுவே போயிடும். யுனிவர்ஸ் உங்கள கை புடிச்சு அழகா கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதுவே விலக்கி விட்டுரும். யுனிவர்ஸே விலக்கி விட்டுருவாங்க. "போயிட்டு வாப்பா, இங்க உனக்கு வேலை இல்ல." அப்படி சொல்லி யுனிவர்ஸே வந்து விலக்கி விட்டுருவாங்க. ஸோ உங்களோட லைஃப அடுத்தடுத்த லெவலுக்கு தான் போகுது. குரோத்து தான் நீங்க பார்க்க போறீங்க. மெயினா வந்து ஃபேமிலி லைஃப்குள்ள எவ்வளோ ப்ராப்ளத்த வந்து நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் லவ் பண்ணுறீங்க, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு தான் உங்கள் லைஃப் போக போகுது. நீங்கள் எல்லாம் இதுவரையும் பிரிஞ்சு இருந்திருக்கலாம். ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் வாழ போகிறீங்க. அதுக்கு யுனிவர்ஸும் வந்து கைட் பண்ணிட்டாங்க, ஏஞ்சல்ஸும் கைட் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் நீங்கள் கும்பிட்ற கடவுளும் கைட் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி நாம் வந்து ஏஞ்சல் நம்பர்கிட்டயும் கேட்டுட்டோம். 55 போர்ட்டல் அவங்கக்கிட்டயும் கேட்டுட்டோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது மட்டும் தான் இதில் ஒர்க்கு. நீங்கள் 55 போர்ட்டல் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி 5ஆம் தேதி 5 மணி 5 செகண்ட். ஓகே, 5 டைம் எழுதணும். பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ A4 ஷீட்டு நல்லா க்ளீனாக இருக்கிற A4 ஷீட்டில் தான் எழுதணுன்றதெல்லாம் கிடையாது. ப்ளெயினாக இருக்கிற பேப்பர். அப்படி இல்லையா ஏதோ ஒரு பேப்பர் கிடைக்கலன்னெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. ப்ளெயினாக இருக்க பேப்பர் இல்லை என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இருக்கிற பேப்பர்லையாவது நீங்கள் எழுதுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா இது அதுன்றதெல்லாம் விட்டுட்டு கிடைக்கிறதுல வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், சக்ஸஸான விஷயம். நான் அடிக்கடி பண்ணுற ஒரு விஷயம். மேஜிக் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. நான் உங்களுக்கு எல்லா வீடியோலையும் மேஜிக் நடக்கும். உங்கள் லைஃப் மேஜிக் மாதிரி மாறும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி அந்த மேஜிக்கை உங்களுக்கு நான் கொடுக்கணுன்றதுக்காகவே தான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மேஜிக் அப்படின்றத கொடுங்க. கமெண்ட்டில் கொடுங்க. என்னோடய லைஃப் மேஜிக் மாதிரி மாறிடுச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் த கிங், ஐ எம் த குயின், ஐ எம் த மேக்னட் அப்படின்றத கமெண்ட்டில் கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்போவும் நமக்கு நம்ம தான் கிங்கு, நமக்கு நம்ம தான் குயின்னு. நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயமும் மாறிடும். யாரையும் வந்து நம்ம டார்ச்சர் பண்ண வேணாம், கஷ்டப்படுத்த வேணாம், யாருக்கிட்டையும் அன்பை கேட்டு கெஞ்ச வேணாம். நம்ம ஹாப்பியாக இருப்போம். நமக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்மளை தேடி வரும். ஸோ யாரையும் வந்து துரத்திக்கிட்டு போயெல்லாம் அன்பை கேட்காதீங்க. அவங்களா வரணும். நீங்கள் எங்கே விட்டுட்டு போயிடுங்களோன்னு பயத்தில் அவங்களா வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் போல்டாக இருக்கணும். அழுதுகிட்டு கெஞ்சிக்கிட்டெல்லாம் யாருக்கிட்டையும் போகாதீங்க. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு தைரியமாக போல்டாக யுனிவர்ஸை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தேடி இந்தா வச்சுக்கோன்னு யுனிவர்ஸ் நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே யுனிவர்ஸே வந்து நகர்த்தி விட்டுருவாங்க. இதுதான் ரியாலிட்டி. மேனிஃபெஸ்ட் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து அவங்க வீட்லேயா இருக்கட்டும், ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அது எல்லாமே என்ன அப்படின்னா யுனிவர்ஸ் வந்து அதுக்கு கரெக்டான ஆள் தானான்னு ஒன்று செக் பண்ணுவாங்க. இன்னொன்று கரெக்டாக நம்மளை நம்புகிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து எதையுமே குழப்பிக்காதீங்க. அதேமாரி மெடிடேஷன் பண்ணுறவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப் வந்து சூப்பராக இருக்குது. இதில் நிறைய பேர் வந்து மெடிடேஷன் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. யுனிவர்ஸை நம்புறவங்களும் இருப்பீங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களுமே இதில் வந்து இருக்கீங்க. ஓகேங்களா? நீங்கள் பண்ணுறத ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். யுனிவர்ஸ் கரெக்டாக கைட் பண்ணுறாங்க பாருங்கள். அன்பு கொடுக்காதவங்க எல்லாம் உங்களுக்கு அன்பு கொடுக்க போகிறாங்க. லைஃப் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நியூ பிகினிங் உங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னொன்று யுனிவர்ஸை பற்றின கைடன்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்க ஆரம்பிக்கும் நிறையா விஷயத்தில். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் வேணுன்றவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. மெடிடேஷன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. நிறைய அன்பை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு அதுலேருந்து எப்படி வெளியில் வரதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னேன்.
சொல்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்குமே ஹீலிங் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே போல்டாக தைரியமாக இருங்க. எல்லா விஷயத்தையும் நான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்குது. நல்லதாக மட்டும்தான் நடக்குது. நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன். பாசிட்டிவ் என்னை சுற்றி சுற்றி பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குன்றத மனசில் பதிய வைங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மனசுக்கு சொல்கிறீங்களோ, மைண்டுக்கு சொல்கிறீங்களோ, அந்த அளவுக்கு யூனிவர்ஸுக்கும் புரியும். உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். சீக்கிரமாகவே உங்கள் லைஃப்பில் நல்ல விஷயம் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருங்க. ஃபுல்ஃபில்லான லைஃப் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் அதுக்கு கரெக்டாக நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு சக்ஸஸ் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேனிஃபெஸ்டேஷன் இப்போது ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் க்ரோத் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார்கிட்டயும் போயிட்டு இது அன்பு கேட்டு நிற்கிறதெல்லாம் இந்த டைம்லாம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? உங்கள் டைம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம். யுனிவர்ஸ் அழகாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. சூப்பர் பாருங்கள், யுனிவர்ஸோட கைகள் கொடுக்குதுங்களா பாசத்தை, அன்பு, பாசம். இதில் பேர்ட்ஸ் பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ யுனிவர்ஸ் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ரெடியாக இருங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி மைண்டோட, சந்தோஷமாக ரிசீவிங் மைண்டோட இருங்க. அவசரமாக செய்யாதீங்க. எல்லா விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க.